ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் பணம் தேவையா குடும்பம் தேவையா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே தேவைப்படுது. ஆனால் இங்கே இருக்கிற பலரால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியலை. ரெண்டையுமே பேலன்ஸ் முடியாத நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. அதற்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு பேர் ஒரு லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரெண்டு பார்ட் இருக்குங்க. ஒன்று கெட்டது, ஒன்று நல்லது. அதே மாதிரி தாங்க வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பணமும் தேவைப்படுது, குடும்பமும் தேவைப்படுது. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பணம் மட்டுமே தேவை அப்படின்னு நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க. பணம் மட்டுமே தேவை அப்படின்னு ஓடிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியை எழுந்திருப்பாங்க, இல்லை குடும்பத்தையும் எழுந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் எழுந்திருப்பாங்க. பணம் மட்டுமே தேடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இதே குடும்பம் அப்படின்னு குடும்பத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றது ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்களால் போகவே முடியாது. குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டுருக்கும். இதில் நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் பிரிக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்குது. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா டைமை நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். டைமை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் சால்வ் ஆயிரும். ஸோ டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் கால்குலேஷனும் நீங்கள் உங்களுடைய டைரியில் கூட நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்க தெரியணும். 8 மணி நேரம் என்னுடைய வேலையை, என்னுடைய பர்சனல் வேலையாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வேலையாக இருக்கலாம், ஸோ உங்களுடைய ஏதாச்சும் ஒரு கம்பெனியான விஷயங்கள், அந்த விஷயம் சார்ந்த வேலையாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை 8 மணி நேரம் அப்படிங்கிற விஷயத்தை 8 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 ஹவர்ஸை உங்களோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த 2 ஹவர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும். ஸோ இதாங்க டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக உங்களால் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தாங்க ராஜா. அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃபேமிலியும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிடும். உங்களை இந்த பணத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ கரெக்டாக ஸ்மூத்தான ஒரு பேலன்ஸில் போயிட்டுருக்கும். ஸோ பணத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். இது ரெண்டையும் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைமை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடணும். ஒரு நாளைக்கு இந்த வேலையை பண்ணணும், இந்த வேலையை பண்ணக்கூடாது, இந்த வேலையை பண்ணால் இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நிறைய பேத்துக்கு வராமல் இருக்கலாம். இந்த டைமை நாங்கள் முடிக்கிற டைமில் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு 8:30 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது அப்படியே போக போக ஒரு 2 இல்லை 3 வாரம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னால உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கும், உங்களால் பணத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கும், உங்களுடைய ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கரெக்டாகவே கிடைச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னால உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக நான் இப்படி தான் ப்ரோ இருந்தேன், டைமை மட்டும் இல்லை பணத்தை மட்டும் தேடிட்டு ஓடிட்டு இருந்தேன், இல்லை ஃபேமிலி மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், ஸோ இது ரெண்டுமே தெரியாமல் இருந்தேன், ஸோ இதில் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையை நோக்கி ஓடிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.